Assalamualaikum. Hi மக்களே. சிக்கன் பிரஸ்ட் யூஸ் பண்ணி கிறிஸ்பி சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் செய்ய போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதில் 350 கிராம் சிக்கன் இருக்கு. உப்பு அளவாக சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கிறேன். 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். மேரினேட் பண்ணின இந்த சிக்கனை அரை மணித்தியாலும் ரெஸ்ட் பண்ண வேணும். இதில் 8 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இருக்கு. அதை இந்த பவுலுக்குள்ள போடுவோம். அடுத்ததா ஆல் பர்பஸ் ஃப்ளவர் 8 டேபிள் ஸ்பூன் போடுறேன், அதாவது மைதாமா. 1.5 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இதுகளோட 1 டீஸ்பூன் மிளகுத்தூளும் போடுவோம். கடைசியா 1/4 டீஸ்பூன் சால்ட். இதுகள் எல்லாத்தையும் நல்லா ஒருக்கா கலந்து விடுவோம். இந்த மாக்கலவையிலிருந்து கொஞ்சத்தை எடுத்து மேரினேட் பண்ணின சிக்கனுக்குள்ள போட்டு ஐஸ் தண்ணி 1 டேபிள் ஸ்பூனும் சேர்த்து புரட்டி கொள்வோம். இப்போ ஒவ்வொரு சிக்கன் ஸ்ட்ரிப்ஸையும் தனித்தனியாக எடுத்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச இந்த மா கலவைக்குள்ளே போட்டு கையால் கொஞ்சம் அமர்த்தி மா கலவையை புரட்டி கொள்ள வேணும். இந்த ரெசிபி வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் என்னுடைய சேனலில் பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். அதை பற்றி கொஞ்சம் உங்கள்கிட்ட கதைக்கலாம் என்று நினைக்கிறேன். உதாரணத்துக்கு நான் இன்றைக்கு ஒரு சிக்கன் ரெசிபி தான் செய்கிறேன். அதே போல் ஃப்யூச்சரில் இன்னும் பல சிக்கன் ரெசிபிகள் செய்ய இருக்கிறேன். ஸோ சிக்கன் ரெசிபீஸ் என்ற கேட்டகரிக்கு கீழே எல்லா சிக்கன் ரெசிபீஸும் வந்துடும். இப்போ என்னண்டா என்னுடைய NR குக் புக் சேனலுக்கு போயிட்டு பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணினீங்கன்னா சிக்கன் ரெசிபீஸ், டெசர்ட் ஸ்டோரி டைம், கேக் டியூட்டோரியல், ஜஃப்னா குஷின் என்று பல கேட்டகரிக்கு கீழே ரெசிபீஸை டிவைட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவையான கேட்டகரியில் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ரெசிபி வீடியோஸை பார்த்து பலன் அடைவீங்க என்று நம்புகிறேன். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் அந்த லைக் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா எனக்கு உதவியாகவும் இருக்கும். அடுத்த வீடியோ செய்கிறதுக்கு உற்சாகமாகவும் உந்துதலாகவும் அமையும். இந்த கிறிஸ்பி சிக்கன் ஸ்ட்ரிப்ஸை பொரிக்கிறதுக்கு ஆயில் ஹீட் பண்ணிக்கொள்வோம். பொரிச்ச எண்ணெயை திரும்ப திரும்ப ஹீட் பண்ணி யூஸ் பண்ணுறது அன்ஹெல்த்தி என்றதால் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஆயில் விட்டிருக்கிறேன்.
இலங்கையில் தேங்காய் எண்ணெய் விலை உச்சத்தை தொட்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் இது ஒரு சிக்கனத்துக்கான டிப்பாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஒரு பக்கம் கிறிஸ்பி சிக்கன் பொரிஞ்சு கொண்டு இருக்குது. மீன்வைல் அந்த டிஷ்ஷுக்கு பொருத்தமாக நாங்கள் கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் ரெடி பண்ணி கொள்ளுவோம். நல்ல முழுன்னு குண்டு கிழங்கு கிடைச்சிருக்குது. அதை கண்டதுமே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்யத்தான் நினைச்சிச்சு. இப்படி வெட்டி கொள்ளுங்க. ஒரு பக்கம் கிறிஸ்பி சிக்கன் பேட்சாக பொரிச்சு இறக்கி கொண்டிருக்கிறோம். இன்னொரு பக்கம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் ரெடி ஆகுது. பார்த்தீங்களா, எங்கள் காட்டினபடி நீங்களும் உருளைக்கிழங்கு வெட்டி எடுத்தீங்கன்னா குட்டீஸுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கிரேவிங்ஸ் வார நேரம் சுத்தமான ஆயிலில் நீங்களே வீட்டில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பொரிச்சு கொடுக்கலாம். வெட்டின உருளைக்கிழங்குல கார்ன்ஃப்ளவர் மட்டும் கொஞ்சம் புரட்டிக்கொள்ள வேணும். பக்கத்தில் இருக்கிற இன்னும் ஒரு அடுப்பில் சட்டியை வச்சுட்டு அளவாக ஆயில் ஊற்றி இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை பொரிச்சு கொள்ளுவோம். வெட்டின கிழங்கெல்லாம் பொரிச்சு முடிஞ்சது. இப்போ என்னென்னா அதை திரும்பவும் ரிப்பீட் பண்ணி அதே ஆயிலில் ஒரு ஃப்ளாஷ் ஃப்ரை பண்ணிக்கொள்வோம். ஃப்ளாஷ் ஃப்ரைண்டா என்னென்னு சொன்னால் ஆயிலை ஹை ஹீட் பண்ணிவிட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை அதுக்குள்ளே போட்டு புரட்டிட்டு 30 செகண்ட்ஸில் டக்குன்னு வெளியில் எடுக்கிறது. உங்களோட வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இல்லாட்டி கிறிஸ்பி சிக்கன் சுட சுட கிறிஸ்பியாக கொடுக்க விரும்பினா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருங்க. அவங்களுக்கு சர்வ் பண்ண போகிற நேரம் ஒரு ஃப்ளாஷ் ஃப்ரை போட்டு கொடுத்துருங்க. இன்றைக்கு எங்களோட வீட்டுக்கு டின்னருக்கு வந்திருக்கிற கெஸ்ட்டுக்கு நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அண்ட் கிறிஸ்பி சிக்கன் ஸ்ட்ரிப்ஸோட சேர்த்து நாங்கள் வீட்டில் செய்த டோட்டியா ஃப்ளாட் பிரெட்டும் வச்சு தான் சர்வ் பண்ண போகிறேன். உங்களுக்கும் டோட்டியா ஃப்ளாட் பிரெட் ரெசிபி வேணுமெண்டா சொல்லுங்கள். ஃப்யூச்சரில் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். அதோட சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ள மறந்துடாதீங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு நல்ல ரெசிபி வீடியோவோடு உங்களை சந்திக்க வருவேன்.